தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் ஏமாற்று வேலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்று அறிவித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அந்த மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்பது அனைத்து பேருந்துகளிலும் கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளிலும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருந்துகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் என்று அறிவித்தது. அதாவது அந்த பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் மட்டும்தான் பேருந்து பயணம் இலவசம் சொல்லி அறிவித்தாங்க. ஆனால் இலவச பேருந்து பயணம் சொல்லி அறிவித்த உடனே மகளிர் அவங்க ஓட்டு அப்படியே திமுகவுக்கு தான் போச்சு. 60% ஓட்டு பரவாயில்ல, நம்ம பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆனால் லிப்ஸ்டிக் போட்ட அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பஸ்ஸு வந்தால் தான் அதில் இலவச பயணம்னு சொல்லி அறிவித்தாங்க. அந்த பிங்க் கலர் பஸ்ஸு எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரும். 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும். ஒரு அம்மா 8 மணிக்கு நிற்கிதுன்னா, அந்த பிங்க் கலர் பஸ் எப்போ வரும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தாங்க போச்சு அப்படின்பாங்க. நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு அப்படின்பாங்க. 8 மணிக்கு வந்துச்சுன்னா ஏறத்தாழ 8:50 8:55க்கு அந்த பேருந்து வருது. ஆக மீதி பஸ்ஸில் ஏறினாங்கன்னா காசு. இன்றைக்கி இலவச பேருந்துன்னு சொல்கிறாங்க, ஓசி பஸ் அப்படின்றாங்க. கையில் காசு இல்லாமல் சரி மகளிருக்கு ஓசி பஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் தாய்மார்கள் பஸ்ஸில் நிற்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்கு வேண்டி காத்திருந்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, வேறு பஸ்ஸில் ஏறி தெரியாமல் ஏறுறாங்க. அவங்க பாதியிலே இறக்கி விடுறாங்க. இந்த பஸ்ஸில் இலவசம் கிடையாது, பாதியில் இறக்கி விடுறாங்க. அடுத்து அந்த ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பஸ்ஸு எப்படி கண்டிஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் சீட்டு பூரா கிழிஞ்சு கிடக்கு. டோர் அந்துக்கிட்டு தொங்குது. ஜன்னலில் கம்பிலாம் உடஞ்சி கண்ணை குத்துற மாதிரி இருக்குது. அந்த பேருந்துகளில் பயணிக்கவே முடியாது. கட 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 கடன்னு சத்தம், ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு சத்தம். அந்த பேருந்தில் வழிநடத்துகிற டிரைவர் கண்டக்டர் அந்த மகளிரை ரொம்ப அவமதித்து பேசுகிறாங்க. ஆக பேருந்து இலவச பேருந்தே தரமற்ற பேருந்தாக இருக்குது. ஏற்கனவே தரமற்ற சாலைகள், அந்த தரமற்ற பேருந்து. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த தடத்தில் இலவச பேருந்து கிடையாது. அதாவது அலங்காநல்லூர்லேருந்து ஒரு கிராமத்துக்கு குட்லாடம்பட்டி போகணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்கன்னா இந்த தடத்தில் இலவச பேருந்து கிடையாது. உங்களுக்கு மெயின் ரோட்டில் மட்டும்தான் இலவச பேருந்து அப்படிங்கிறாங்க. ஆக இலவச பேருந்துங்கிறது 100 பஸ்ஸு விட்டாங்கன்னா அதில் 5 பஸ்ஸு கூட இலவச பேருந்து கிடையாது. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் சொல்லிட்டு இந்த திமுக அரசு மிகப்பெரிய ஒரு மெகா மோசடியை நிறைவேற்றியிருக்கு. தேர்தல் அறிக்கையில் இலவச பேருந்து பயணம் சொல்லி அறிவிச்சிட்டு இன்றைக்கி மகளிரை இன்றைக்கி அசிங்கப்படுத்துகிறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காக்க வைக்கிறாங்க. அந்த மகளிருக்கு விடப்பட்ட அந்த இலவச பஸ்ஸே பார்த்திங்கன்னா ஓட்ட உடசல் பேரிச்சம்பழத்துக்கு போடுற பஸ்ஸாக இருக்குது. சில தடங்களில் அந்த பஸ்ஸே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த தெரியாமல் மாறி ஏறிட்டால் டிரைவர் கண்டக்டர் இறக்கி விடுறாங்க. போமா வேறு வேலை இல்லை, ஓசி பஸ் வரும் 1 மணி நேரம் கழிச்சு வரும், அதில் வா அப்படின்னு சொல்லி இறக்கி விடுறாங்க, அவமதிக்கிறாங்க. ஆக இந்த இலவச பேருந்து பயணம் ஒரு மெகா மோசடி திட்டம். இதை மகளிர் புரிஞ்சுக்கொள்ளணும். வருங்காலங்களில் திமுக தேர்தல் நேரத்தில் உங்களை சந்திக்க வரும். இந்த மகளிர்லாம் திமுகவுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.